மறுபடியும் எனக்கு இன்னொரு வித்தியாசமான ஸ்டாம்ப் கிடைச்சிருக்கு தெரியுமா? எங்க அப்பா இதை எனக்காக பாரிஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இல்ல நிஜமாவா சொல்லுது? ஜியான், நீ இந்த மாதிரி ஸ்டாம்ப்லாம் கலெக்ட் பண்ண மாட்டியா? எங்க வீட்டுக்கு யாருல லெட்டர் போடுவாங்க, அப்படி போட்டா தானே ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றதுக்கு. நீங்க எப்படி நோபிட்டா சார்? எனக்கு எதுவும் கிடைக்கல. ஏமாத்திட்டாங்களே. என்கிட்ட ஒரு வித்தியாசமான ஸ்டாம்ப் இருக்குது. ஆனா ஜியா சுனியாக்கு தெரிஞ்சதுனா என்கிட்ட இருந்து புடிங்கிடுவாங்க. அதனால தான் ஏமாத்திட்டேன். நான் சுத்தி காசு மட்டும் தான் காட்டுவேன். அச்சோ, எங்க போச்சு? நான் இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போயிருக்கோம்? மறுபடியும் தொல்லை கொடுக்க வந்துட்டீங்களா? சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடு. ரொம்ப நீங்க இது எல்லாத்தையுமே கொடுத்து போறீங்க? நான் என்னோட ஸ்டோர் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பழைய லெட்டர்லாம் எனக்கு கிடைச்சது. அப்படியா? அந்த ஸ்டாம்ப்ஸ் மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா? நான் அதை கலெக்ட் பண்றேன். ஓஹோ, எனக்கு ஞாபகம் இல்லப்பா. என் வேதனை உனக்கு இன்னுமா புரியல? அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேப்பா ப்ளீஸ். முடியாது முடியாது, நீ எனக்கு மேல இருக்கும். இல்லாதவன் இல்ல, நீதான் கண்ட பொருளை கண்ட இடத்துல போடுறவனாச்சே. அஜாக்கிரதையா இருந்தது உன்னோட தப்பு. நான் பிஸியா இருக்கேன். தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. நீயே தேடி பார்த்ததா என்னவா? கிடைச்சிருச்சு. ஸ்டாம்ப் கிடைச்சிருச்சு. இவ்வளவு நேரமா இந்த ஸ்டாம்ப் இங்கயா இருந்துச்சு? உன் பின்னாலே ஓட்டிக்கிட்டு இவ்வளவு டைலாக் பேசுறியா? சாரிப்பா. செஞ்ச தப்புக்கு நான் இப்ப பரிகாரம் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாம்ப்ல இதை ஸ்ப்ரே பண்றேன். அப்புறம் என்னாகும்? இப்ப இது எனக்கு தெரியாம எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வையேன். சரி, ஒழிச்சு வச்சுட்டேன். இப்ப பாரு, நீ மறைச்சு வச்ச அந்த ஸ்டாம்பை நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். நீ எங்க இருக்க சொல்லு. இங்கதான் இருக்கேன். ஸ்டாம்ப் பேசுதா? பாத்தியா, இனிமே இந்த ஸ்டாம்பை தொலைக்க வாய்ப்பே இல்ல. அற்புதம் டோரேமான். ஓகே, இது மேலதான் நான் அடிச்சுட்டேன்னா அப்புறம் நான் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே, இப்ப நான் சிசுகா வீட்டுக்கு போயிட்டு வரேன். நோபிட்டா, போகாத, நில்லு. நீங்க எல்லாம் தனியா விட்டுட்டு போக போறியா? எங்களையும் கூட்டிட்டு போ. என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவீங்க? கூட்டிட்டு போக போறியா? எங்களை விட்டுட்டு போயிடாதப்பா. எங்களையும் விட்டுட்டு போயிடாத. ஆமா ஆமா, சரி சரி, உங்களெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு போறேன். அட, நோபிட்டா எங்க? அவன் வெளியே போயிருக்கான். இவனை மார்க்கெட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தேன், போயிட்டானா? டோரேமான், அவனுக்கு பதிலா நீ போயிட்டு வாயேன். தாராளமா, இப்பவே போறேனே. பாடா, இப்பயாவது ஃப்ரீயா இருக்கேனே. எங்க உன்னை பார்க்காம போயிடுவோம் பயந்துட்டோம்ல. ஆமா, உன்கிட்ட ஒண்ணு காட்டணும். என்னது? பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்க இந்த ஸ்பெஷல் ஸ்டாம்ப் தான். சூப்பரா இருக்குது இல்ல? பந்தா பண்ணிக்கிறதுல இவ்வளவு சந்தோஷமா? இங்க பாருல நோபிட்டா, உன்கிட்டதான் இந்த மாதிரி ஒண்ணு இல்லல்ல, அதனால பாத்துக்க பாத்துக்க பாத்துக்க. இருக்கு. என்னது? ஒண்ணும் இல்ல. பை. ஏதோ குரல் கேட்டுச்சுல? அதான யாரோட குரலா இருக்கும்? இது உண்மையிலேயே சூப்பரான ஸ்டாம்ப் தான். ஆச்சரியமா இருக்குல்ல? இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குல்ல நோபிட்டா? இத வாங்குறதுக்காக நான் 6 மாசமா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சிட்டு இருந்தேன், தெரியுமா சுசுகா? தயவு செய்து உன் திருவாய கொஞ்ச நேரம் மூட. சாரிப்பா. இப்ப என்கிட்ட இந்த ஸ்டாம்ப பேசுச்சு. என்னது? இத
ஏகப்பட்ட ஸ்டாம்ப்ஸ் இருக்கு. ஆனா இதுல பாதிக்கு பாதி டூப்ளிகேட் நோபிட்டா. ஒரு ஐடியா. நோபிட்டா, நாம ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சூப்பர் ஐடியா, தாராளமா பண்ணலாம். நான் போய் ஸ்டாம்ப் பாக்ஸ் கொண்டு வரேன். ஒரு நிமிஷம், இந்த விஷயம் அவனுங்களுக்கு மட்டும் தெரியவே கூடாது. நோபிட்டா. தெரிஞ்சிருச்சு. நில்லு. ஓடிடு. ஓகே. ஓடாத. லெஃப்ட்ல திரும்பு. லெஃப்ட்ல. அந்த கானுக்கு பின்னாடி ஓடிட்டு போ. இந்த சோடா புட்டி என்ன வேகமா ஓடுறான். ஆமா ஆமா. சரி வாழ நம்ம போவோம். இப்ப நீ பாத்துக்காப்பா இருக்க. நல்ல வேலை, அந்த ஸ்ப்ரேவை நான் என் ஷர்ட்லயே அடிச்சிருக்க போல இருக்கே. அத நான் எங்க வச்சு தெரியலையே. ஒரு ஐடியா. ஹே ஸ்டாம்ப் பாக்ஸ் எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன். அப்படி போடு. கிடைச்சிடுச்சு. நோபிட்டா, நீ ஹோம்வொர்க்க முடிக்கிற வரைக்கும் எங்கேயும் வெளியில விளையாட போக கூடாது. அதெல்லாம் முடிச்சிட்டேம்மா. இன்னும் எதையும் முடிக்கல. எனக்காக அங்க சுசுகா இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளே. காலை ரொம்ப ஆட்டாத, என்னால வெயிட் தாங்க முடியல. கொஞ்சம் உன் பேச்ச குறைப்பா. எனக்கு இதை முடிக்கவே இல்ல. இந்த மாதிரியா தப்பு தப்பா எழுதுவாங்க? தப்பு தப்பா எழுதாத, ஒழுங்கா யோசிச்சு எழுது. அப்படியா? எதுக்காக என்ன இந்த மாதிரி மாத்திரை என்ன கிளீன் பண்ண? மறுபடியும் தப்பா எழுதுற, கரெக்டான பதிலா எழுது. நீ கொஞ்சம் கூட புரியவே இல்லாதவா. உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவன் டீச்சர் அவனை என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன நிஜமாவா? பயங்கரமா திட்டினாங்க. உங்க வாயை மூட போறீங்களா இல்லையா? இப்ப நீ தான் வாய மூடணும். ஏன்னா நீ தான் கத்திட்டு இருக்க. ஹோம்வொர்க் செய்யாம நீ எங்கேயும் வெளியில போக முடியாது. மரியாதையா ஹோம்வொர்க் மூடி நோபிட்டா. எனக்கு புரிஞ்சுதா? நோபிட்டாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னால எனக்கு மனை போறதுக்கு முடியாது. என்னை எல்லாரும் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. நீ மட்டும் நல்லா படிச்சா அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உன்னை ஒண்ணும் சொல்ல முடியாது. நிஜமாவா சொல்றேன்? சுசுகா வந்திருக்கா? போகாத நோபிட்டா. ஓகே, எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இவன் எஸ்கேப் ஆக பாக்குறான். கொஞ்சம் சும்மா இருக்கியா? இங்க வாங்கம்மா. அடங்க போறீங்களா இல்லையா?